இந்த வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு விகாரி வருட பலன்கள் 14/4/2019 முதல் 13/4/2020 வரைக்கும் காலகட்டங்களில் மீனவ ராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்குறப்போ இதில் பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் இந்த ராசி பலன்களை பொருந்தும். முதல் விஷயம் இந்த விகாரி வருடத்தில் ஆண்டின் முற்பகுதி பாகியஸ்தானமான 9ஆம் வீட்டில் குரு பகவான் சஞ்சரிக்கிறது எல்லா வகையிலையும் லாபங்களையும் முன்னேற்றங்களையும் உண்டாக்குவதோடு மட்டுமல்லாமல் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய வலிமையும் ஆற்றலையும் வல்லமையும் உண்டாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை குரு பகவான் கொடுத்துருப்பார். மீனராசியை பொறுத்த வரைக்கும் என்னங்க ரொம்ப பாசிட்டிவாக சொல்கிறீங்க, ஆனால் நடக்கிறது எதுவுமே நெகட்டிவாக நடக்குது அப்படின்னு நினச்சிருக்கீங்களா? வரேன், பின்னாடி சப்ஜெக்ட்டுக்கு வர்றாங்க. பொருளாதார நிலையை பொறுத்த வரைக்கும் மிகச்சிறப்பான சூழ்நிலை அமைஞ்சிருக்கும். குடும்ப தேவைகளுக்கும் பூர்த்தியாக இருக்கும். திருமண வயது அடைந்தவர்களுக்கு நல்ல வரம் தேடி தடைப்பட்ட திருமணங்கள் சுபகாரியங்கள் கைகூடுகிற வாய்ப்பு எல்லாமே பாசிட்டிவாக தான் வந்திருக்கும். இது கோச்சார ரீதியாக 9ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கக்கூடிய பொதுவான பலன்கள். ஆனால் இது வரைக்கும் அப்படி நடந்துருச்சுன்னு கேட்டிங்கன்னா அப்படி எதுவும் நடக்கலை. ஒரு சிலருக்கு நடந்திருக்கும், ஒரு சிலருக்கு நடக்கலை. அதே சமயம் பூர்வீக சொத்துக்களால் அனுகூலம் கிட்டும். அதே சமயம் ஒரு சிலருக்கு புத்திர பாக்கியமும் உண்டாகும். கொடுக்கல் வாங்கல சரளமாக நடைபெறும். உங்கள் ஜென்மராசிக்கு 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறதும் 10ல் சனி இருக்கிறதும் அதே கூட சனி கூட கேது இருக்கிறது சஞ்சார தேவையற்ற அலைச்சல், டென்ஷன், சுகல் வாழ்வுக்கு கெடுதல் ஏற்படுத்துறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். ஓகே, இப்போ நான் சப்ஜெக்ட்டுக்கு வராங்க. குரு பகவான் 9ஆம் இடத்துல இருந்தால் பல வகையிலையும் நல்ல மாற்றங்களை தருவார்னு சொல்லியிருந்தோம். பட் ஆனால் எதுவுமே நடக்கலை. அப்படின்னா என்ன அப்படின்னா, சனியும் கேதுவும் சேர்ந்து 10ஆம் இடத்துல உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறதுங்கிறது தேவையில்லாத அலைச்சல், தேவையில்லாத டென்ஷன், உங்கள் சுக வாழ்வுக்கு இழுக்கு தர்ற மாதிரியான விஷயம், சொகுசு வாழ்வுக்கு பாதகம் ஏற்படுத்தக்கூடிய விஷயம், உத்தியோகத்திற்கு போயிட்டு இருக்கவங்களுக்கு அங்கே இருந்த எதிர்ப்பு, தொழில் செய்கிறவங்களுக்கு மந்தமான சூழ்நிலை உருவாகிறது. இதெல்லாம் என்ன காரணம்னா, சனியும் கேதுவும் சேர்ந்து 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழில் ஒரு பக்கம் அப்படியே ரொம்ப வேகத்தில் போயிட்டுருக்கும். நீங்கள் வேலைக்கு போனீங்கனாலும் வேகத்தில் இருப்பீங்க. நீங்களே பர்சனலாக நீங்களே ஒரு வேகத்தில் தான் இருப்பீங்க. டக்குன்னு வேலையை முடிச்சுட்டு இருந்தீங்க, இப்போ அப்படியே ரொம்ப ஸ்லோவாக இருப்பீங்க. ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த 10ல் இருக்கிற சனியும் கேதுவும் தான். ஸோ இந்த விகாரி விடமும் அப்படியே தான் கண்டினியூ ஆகும்னு கேட்டால் கண்டிப்பாக அப்படியே தான் கண்டினியூ ஆகுங்க. ஒரு 3-4 மாதத்துக்கு அப்படி தான் கண்டினியூ ஆகும். வரக்கூடிய 5/11/2019 அப்புறம் 10ஆம் இடமான இப்போ உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு இருக்கார் இல்லைங்களா, அவர் 10ஆம் இடமான தனுசு ராசிக்கு சனி கேது கூடவே சேர்ந்து இவரும் போய் அங்கே போய் உட்காந்துக்குவார், குரு பகவானும் போய் உட்காந்துக்குவார். அப்போ நீங்கள் நினைக்கிறது என்னென்னா, அப்போ இந்த 3 பேரும் போய் உட்காந்துட்டாங்கன்னா ரொம்ப நெகட்டிவ் ஆயிருமே அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படிலாம் ஆகாதீங்க. அதிலிருந்து ஒரு பாசிட்டிவ் இருக்குது. இப்போ நீங்கள் பண்ணிட்டு இருக்கிறது என்னென்னா, உங்கள் அசால்ட்னஸ், உங்களோட சோம்பேறித்தனம், உங்களோட நாளைக்கு பார்த்துக்கலாங்கிற ஒரு அசால்ட்னஸ்னால தான் நீங்கள் வீக் ஆகிட்டு இருக்கீங்க. உங்களை நீங்களே ஃபஸ்ட் அனலைஸ் பண்ணி பாருங்கள். சும்மா கமெண்டில் நீ போடுற வீடியோ சரியில்லை, நீ தப்பாக போடுற அப்படின்னு சொல்கிறதுனால எனக்கு ஒன்றும் ஆயிட போகிறது இல்லைங்க. அப்படி உங்களுக்கு பண்ணுறதுனால சந்தோஷம் அப்படின்னா தாராளமாக போடுங்க, அதை பற்றி எனக்கு கவலையும் இல்லை. ஃபஸ்ட்டு விஷயம் மீனராசியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நீங்கள் உங்களோட செயல்கள் இதெல்லாம் செய்கிறப்போ நீங்கள் ஃபுல் ஃப்ளெஜோடு தான் செய்கிறீங்களா, மனசார தான் செய்கிறீங்களான்னு ஒரு யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு இப்போ இருக்கிறது சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும். 10ல் குரு பகவானும் கேது பகவான் சனி பகவானும் கேது இருக்கிறதால கண்டிப்பாக சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும். அது 10ஆம் இடத்துல இருக்கிறதுக்கும் சோம்பேறித்தனம் அதிகரிக்கிறதுனால ரொம்ப டீப்பாக டிஸ்கஸ் பண்ணாதீங்க. அதே மாதிரி 9ஆம் இடத்துல குரு இருக்கிறது உங்கள் மனசை பணம்னு உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் நிறையா பக்கம் வந்துட்டு இருக்கும். பட் ஆனால் நீங்கள் அதை ஏற்றுக்கிறீங்களா ஏற்றுக்க மாட்டீங்களா அப்படிங்கிறது உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்தையும் தனிப்பட்ட திறமையை பொறுத்து தான் அமையும். ஸோ மீனராசியை பொறுத்த வரைக்கும் 9ஆம் இடத்துல இருக்கிறது குருங்கிறது பாசிட்டிவான பலன் தான். அதை ஏன் நீங்கள் பயன்படுத்திக்காமல் இருக்கிறீங்க அப்படிங்கிறது நீங்கள் ஃபஸ்ட் அனலைஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு விஷயம் உங்கள் அசால்ட்னஸ், சோம்பேறித்தனம். ஸோ இதிலிருந்து நீங்கள் வெளியில் வந்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லா விஷயங்களும் பாசிட்டிவாக நடக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். மற்றபடி என்னதான் தொழில் விஷயங்களில் கொஞ்சம் மந்த நிலை இருந்தாலுமே லாபங்கள் குறையிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதே சமயம் புதுசான யுக்திகளை கையாண்டு ஏதோ ஒன்று பண்ணி நீங்கள் தொழிலில் முட்டி மோதியாக சாதிச்சுட்டு தான் இருப்பீங்க. ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடும் வாய்ப்பு அமைஞ்சிருக்கும். அதை ஒரு சிலருக்கு கிடைக்காம கூட போயிருக்கும். பட் ஆனால் இந்த டைமில் புதிய வாய்ப்புகள் நழுவ விடாமல் பயன்படுத்திக்கிறது தான் உங்கள் புத்திசாலித்தனம். ஏன்னா இந்த சோம்பேறித்தனமும் உங்களை அசால்ட்னஸ்னால தான் இத்தனை நிறைய விஷயங்கள் நடந்துருச்சு, தப்பு நடந்துருச்சு. அதே சமயம் 5/11/2019 அப்புறம் வரக்கூடிய குரு பகவானோட பயிற்சிங்கிறது குரு பகவான் ஜீவனஸ்தானமான 10ஆம் வீட்டுக்கு மாறுதுங்கிறது பண விஷயத்தில் பிறரை நம்பி வாக்குறுதி கொடுக்கறது, முன்ஜாமீன் கொடுத்து அவங்களுக்கு ஏதாவது பொருள் வாங்கி தருது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்துறது பொருளாதார ரீதியாக நெருக்கடி உண்டாக்குறதுக்கு குரு பகவான் அதாவது 5/11/2019 அப்புறம் ரெடியாக இருக்கார். ஸோ அதனால் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கிறதுனால தேவையில்லாத
ஆடம்பர செலவுகள், தேவையில்லாத செலவுகளை இப்போ இருந்தே கம்மி பண்ணிக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்கிடையே வந்து சின்ன சின்ன ஒற்றுமைகள் குறைவுகள் ஏற்பட்டு பட் காலம் கணிய கூடிடுவாங்க. அது ஒரு பெரிய மேட்டர் இல்லை. விட்டு கொடுத்து போகிறதுங்கிறது வந்து உத்தமம். புத்திர வழியில் வந்து மனசஞ்சலத்தை ஏற்படுத்தக்கூடிய, அதாவது வந்து உங்கள் குழந்தைகளால் வந்து ஒரு சில இடத்துல வந்து அவமானப்படக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அதை மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக பார்த்துக்கோங்க. அதே சமயம் வந்து தை மாதம் 10ஆம் தேதி வந்து, அதாவது 24/1/2020 வந்து சனிப்பயிற்சிக்கு பிறகு, சனிப்பயிற்சினா நீங்கள் அதாவது வந்து சனி பகவான் வந்து வக்ரகதி பயிற்சி ஆவார். ஸோ அந்த டைமில் வந்து 11ஆம் இடத்துக்கு சனி பகவான் மாறனால வந்து எல்லா பிரச்சனைகளும் வந்து படிப்படியாக குறையும். உடல் ஆரோக்கியத்தில் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இது வரைக்கும் இருந்திருக்கும், அஜீரண கோளாறு இருந்திருக்கும், கை கால் அசதி போன்றவை இருந்திருக்கும். அன்றாட பணிகளில் சுறுசுறுப்பாக செயல்பட்டு ஆற்றல் வளர்த்திட்டீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இருந்திருக்காது. பட் ஆனால் உங்கள் சுறுசுறுப்பு சோம்பேறித்தனம் வந்து தெரிஞ்ச விஷயமாயிருச்சு. ஆனால் 10ஆம் இடத்துல கேதுவும் சனியும் வந்தனால. ஸோ இது வந்து என்ன சும்மா சோம்பேறித்தனமாக பேசிட்டு இருக்கேன்னு தயவு செஞ்சு தப்பாக நினைக்காதீங்க. இது வந்து ஜென்ரலாகவே ஒவ்வொரு ராசிக்கும் நடக்கக்கூடிய ப்ரெடிக்ஷன் தான் சொல்லிட்டுருக்கோம். மற்றபடி வந்து உத்தியோகத்துக்கு போயிட்டு இருக்கவங்களுக்கு வந்து வேலை செய்கிற இடத்துல குழப்பங்கள், பிறர் செய்யும் தவறுகளுக்கு வந்து தானே பொறுப்பேற்றுக்கிற மாதிரியான சூழ்நிலைகளை உருவாக்கும். ஸோ அதனால் வந்து மன உளைச்சல் போன்றவை ஏற்பட்டாலும் எதையும் சமாளித்து முன்னேறக்கூடிய ஆற்றல் வந்து தாராளமாக உங்கள்கிட்டயே இருக்குது. பட் என்னென்னா உங்கள் அசால்ட்னஸ் தான். பட் எல்லா பிரச்சனைகளுக்கும் படிப்படியாக விளக்குகள் வந்து காலம் போக போக இந்த விகாரி வருடம் வந்து முற்பகுதி வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்குது. பிற்பகுதி வந்து சுமாராக இருந்தாலும் சனி பகவான் வந்து தை மாதத்துக்கு அப்புறம் கொஞ்சம் பாசிட்டிவான 10ஆம் இடத்துக்கு வரதுங்கிறது வந்து பல வகையிலும் உங்களை முன்னேற்றமான மாற்றத்தை கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லலாம். ஸோ மற்றபடி வந்து வெளிநாடுகளுக்கு செல்ல விரும்புபவர்களை வந்து இந்த டைமில் முயற்சி பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களோட வெளிநாடு பயணங்கள் எல்லாமே சாதகமாக அமையும். தொழில் ரீதியாக மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் வந்து அலைச்சலும் டென்ஷனும் ஏற்பட்டாலும் அதன் மூலம் ஆதாயம் கண்டிப்பாக பெற முடியும். பெரிய முதலீடுகளை ஈடுபடுத்தக்கூடிய நினைக்கும் காரியங்கள் வந்து கொஞ்சம் கவனமோடு செயல்படணும். அதே சமயம் எதிர்பார்த்த வாய்ப்புகள் வந்து தொழிலாக இருந்தாலும் சரி, உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி, அல்லது கல்விக்கு எதில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு எதிர்பார்த்த வாய்ப்புகள் வந்து நிச்சயமாக கைகூடி வரும். அதை பயன்படுத்திக்கிறது உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது. கொடுக்கல் வாங்கல மட்டும் பண வரவுகளில் ஏற்ற இறக்கங்கள் நிலை இருக்குங்கிறதால ஒரு சில நேரங்களில் வந்து தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்காக கடன் வாங்க அவசியம் ஏற்படும். பண விஷயத்தில் மட்டும் பிற நம்பி வாக்குறுதி கொடுக்கறது மிக மிக தப்புங்க. மறுபடியும் சொல்லிடுறேன், முன்ஜாமீன் கொடுப்பது போன்றவற்றை தவிர்க்கிறது நல்லது. கொடுக்கல் வாங்கல கவனமுன்னு செயல்பட்டால் மட்டுமே வீண் விரயங்கள் தவிர்க்க முடியுங்கிறது தான் இதில் வந்து ஆணித்தனமான கருத்து. இதில் மீனராசியில் பிறந்த விவசாயிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் விளைச்சல் சிறப்பாக அமையுங்க. அதுக்காக நிறைய பாடுபட வேண்டியிருக்கும், நிறைய கஷ்டப்பட வேண்டியது இருக்கும், கொஞ்சம் உடல் உழைப்பு அதிகமாக போட வேண்டியது இருக்கும். அதே சமயம் வாய்க்கிற வரப்பு பிரச்சனைகளால் கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் பங்காளி கூட இருந்தாலோ இல்லை பக்கத்தோட்டக்காரங்க கூட இருந்தாலோ அந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து கொஞ்சம் படிப்படியாக கம்மியாகும்னு சொல்லலாம். அதே சமயம் இதிலும் வந்து எதிர்நீச்சல் போட்டாவது லாபம் அடைஞ்சிருவீங்க. புதிய பூமி மனை வாங்கக்கூடிய யோகம் வந்து இந்த டைமில் ஒரு சிலருக்கு உண்டாகும். உங்கள் மீனராசியில் பிறந்த வரைக்கும் உங்கள் சுய ஜாதகத்தில் கிரக திசாபுத்திகள் பாசிட்டிவாக நடக்குதுங்கிற பட்சத்தில் வீடு அல்லது பூமி வாங்குறதுக்கான யோகம் கிடைக்கும். அதே சமயம் குடும்பத்தில் வந்து சுப நிகழ்ச்சி ஏதாச்சும் நடக்கணும்னு வெயிட் பண்ணிருந்தீங்கன்னா இந்த டைமில் வந்து உங்கள் குழந்தைக்கு மாப்பிள்ளை கிடைக்கிறது, பையனுக்கு பொண்ணு கிடைக்கிறதுங்கிற சம்பவங்கள் எல்லாமே பாசிட்டிவான சம்பவங்கள்லாம் நடக்கும். ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் செலவாகும், சுப செலவு, அது கூட பயப்பட வேண்டியதில்லை. மற்றபடி வந்து விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் இந்த கால்நடைகளால் வந்து ஒரு சிலர் கால்நடைகளை வச்சு தொழில் பண்ணிருப்பீங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டை வந்து சிறப்பான ஆண்டு அமையும். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ட்ரபிளை கொடுத்தாலும், கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி ட்ரபிளை கொடுத்தாலும் பிற்பகுதி வந்து ரொம்ப சூப்பராக இருந்துருக்கு. மற்றபடி வந்து பெண்களை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் தோன்றினாலும் மருத்துவ செலவுகள் கொஞ்சம் ஏற்படத்தான் செய்யும். மற்ற அதை மட்டும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி பார்த்துக்கணும். மற்றபடி வந்து வாழ்க்கை நல்லாவே இருக்கும். பெண்களுக்கு வந்து திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க பெண்களுக்கு வந்து கொஞ்சம் இந்த டைமில் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு அதிகமாக போடணும். பட் எஃபர்ட் போட்டிங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வரன்களை வந்து நிச்சயமாக கிடைக்கும். அது கல்யாணத்திலேயே போய் முடியும்னு சொல்லலாம். மற்றபடி வந்து நெகட்டிவான பலன்கள் சொல்கிறதுக்கு வந்து பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்கள் சோம்பேறித்தனத்தை கண்ட்ரோல் பண்ணுங்கள். அடுத்தவங்க விஷயத்தை தலையிடாதீங்க, ஜாமீன் யாருக்கும் போடாதீங்க. மிக முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை தவிர்த்துறது நல்லது. அப்படி மீறி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சுய ஜாதகத்தை ஒரு தடவை இங்கே ஜோதிடர்கிட்ட அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த முயற்சி ஸ்தானங்களை ஏற்படுறதுங்கிறது வந்து நல்ல விஷயமா இருக்கும். அடுத்தது மிக முக்கியமாக வந்து மாணவர்களை பொறுத்த வரைக்கும் வந்து கல்வியில் முழு முயற்சியோடு செயல்பட வேண்டிய காலம் இது. ஏன்னா வந்து மந்தநிலை, ஞாபகம் மறதி, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து உங்களை அலக்கழிக்கும். புக் எடுத்து வைக்கிற வரைக்கும் நீங்கள் நல்லா சுறுசுறுப்பாக இருப்பீங்க. புக் எடுத்து கையில் வச்சோன்னா உங்களுக்கு தூக்கம் வரும். அப்போ தான் உங்களுக்கு நேற்று என்ன படம் ஓடிச்சுங்கிற மாதிரியான சிந்தனைகள்லாம் வரும். ஸோ இந்த விஷயத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. மற்றபடி வந்து மாணவர்கள் வந்து உங்கள் எஃபர்ட்டை நல்லபடியாக போட்டால் மட்டும்தான் ரிசல்ட் நல்லபடியாக எடுக்க முடியும், குறிப்பாக மீனராசியை பொறுத்த வரைக்கும். மற்றபடி வந்து மாணவர்களுக்கு வந்து நெகட்டிவான பலன்கள் நடக்கும்னு கேட்டிங்கன்னா, நெகட்டிவான பலன்கள் நடக்கிறதுக்கு இல்லைங்க, ரிசல்ட் எல்லாம் நல்லபடியாக வந்துடும். பட் உங்கள் சோம்பேறித்தனத்தையும் இதை மட்டும் கம்மி பண்ணிக்கணும். மிக முக்கியமாக இளைஞர்கள், மாணவர்களும் சரி இளைஞர்களும் சரி, இந்த பாயிண்ட்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு வந்து தேவையில்லாத புது சாவகாசங்கள், புதிய நண்பர்களோட
சாவகாசம் தயவு செஞ்சு வச்சுக்காதீங்க. நிச்சயமாக அதனால் உங்களுக்கு பிரச்சனை தான் உண்டாகும். தேவையில்லாத புது சாவகாசங்கள் எப்போவுமே தவிர்க்கப்பட வேண்டியது. எப்போனா இந்த 1.5 வருஷ காலங்களுக்கு வந்து தவிர்க்கப்பட வேண்டியது. மிக முக்கியமாக அது விகாரி வருடத்தில் மீனராசியில் பிறந்தவங்களுக்கு புதிய ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கிது அப்படின்னா அதை வந்து பட்டும் படாமல் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ரொம்ப டீப்பாக உங்கள் பர்சனல் விஷயத்தெல்லாம் சொல்லி அவங்ககிட்ட ஷேர் பண்ணி ரொம்ப போராட்டமான சூழ்நிலைக்கு அமைஞ்சிடாதீங்க. இது வந்து என்ன காரணம்னு டீப்பெல்லாம் போக வேண்டாம். அது போனோம்னா மறுபடியும் வீடியோவில் எடுத்து ரொம்ப ஜாஸ்தியாயிரும். ஸோ மீனராசியை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த வருடம் முற்பகுதி ரொம்ப சூப்பராகவும் பிற்பகுதி ஓரளவுக்கு சுமாராகவும் அமைஞ்சிருந்தாலும் சனி பகவான் கொஞ்சம் பாசிட்டிவான இடத்துக்கு வர்றதுங்கிறதுனால தை மாதத்துக்கு அப்புறம் இந்த விகாரி வருடம் வந்து நல்லபடியாகவே அமையும் மீனராசியை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.